நம்ம ஊரு நம்ம மண்ணு. மதுரை ஆளும் எங்க மீனாட்சிக்கு இன்னைக்கு திருக்கல்யாணம். எங்க அம்மா மதுரை மீனாட்சி கையில இருக்கிற கிளி எவ்வளோ அழகோ அதே மாதிரி தான் அவங்க கண்ணும் அம்புட்டு அழகு. அந்த கண்ணு அழகை பார்த்து தான் அகத்திய மாமுனி தடாதகை நாச்சியான்றத பட்டத்து அரசியா ஆகும்போது மீனாட்சின்னு பேர் வச்சாரு. வைகையில எப்படி தண்ணி வெள்ளமா வருதோ எங்க தாய் மீனாட்சி திருக்கல்யாணத்தை பார்க்க சனங்க பூரா வெள்ளமா திரண்டு வருவாங்க. தாய் மீனாட்சிக்கு கல்யாணம் நடக்கும்போது எங்க ஊரு பொண்ணுங்க அம்புட்டு பேரும் தாலி சரடு மாத்துவாங்க. சாமிக்கே கல்யாணம் செஞ்சு பார்த்து திருவிழா கோலத்துல இருக்கு எங்க மதுரை. மதுரைய மல்லிகைப்பூ வாசம் போலவும் எங்க ஊரை காத்து அருளுறது எங்க தாய் மீனாட்சி. உள்ளுக்குள்ள மதுரை மீனாட்சியாவும் வெளியில மடப்புற தாயாவும் வீட்டு இருக்கா எங்க அம்மா. தாய் மீனாட்சியோட ஆசி எல்லாருக்கும் கிடைக்கட்டும். எங்க தாய் மீனாட்சி குங்குமம் தாளம்பூ குங்குமம் வைக்கும் போது எம்பிட்டு ஒரு வாடையா இருக்கும். அந்த தெய்வீக அருள் நம்ம கூடயே பயணிக்கிற மாதிரி ஒரு உணர்வு இருக்கும். எல்லாரும் திருக்கல்யாணத்துக்கு வந்து அம்மாவோட ஆசையும் வாங்கிக்கிட்டு கல்யாண சாப்பாடையும் சாப்பிட்டுட்டு வந்துடுவோம் வாங்க. மதுரை மீனாட்சி அருளால் வானம் மும்மாறி பொழிஞ்சு விவசாயமும் வளரட்டும், மக்கள் மனசும் குளிரட்டும், சனங்க பூரா செழிப்பாகவும் உடல் ஆரோக்கியத்துடனும் வலிமையாகவும் இருக்கட்டும்னு சாமியை கும்பிட்டுக்கிடுவோம். இந்த காணொலியை இன்னைக்கு காலையில் தான் நான் பதிவு பண்ணேன். பின்னாடி கேட்குற குருவி சத்தமும் குயில் சத்தமும் எனக்கு இனிமையாக இருந்த மாதிரி நீங்களும் கேளுங்கண்டு தான். மண்மனம் மாறாமல் இருக்க மண்வாசம் தொடர ஆதிரை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள்.